எதுக்குமே வராத விஜய் என்ன பண்றாரு, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல போய் தமிழ்நாட்டு பெண்களை பூரா வந்து வந்து கேவலமா பேசிட்டார் பொன்ராஜ் அப்படின்னு ஒரு டிஜிபி ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப பாஜக சார்பில் பேச வந்தவங்க அதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்களை திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் தீவிர விசுவாசி, அவர் திமுக ஆதரவாளர் இல்ல, அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர். அக்னி ஏவுகணை வீசப்படுறப்ப இவர் கூட இருந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சவர். அவர் மனம் வெதும்பி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு? நானும் பொண்டாட்டியாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், அக்காவா இருப்பேன்னு ஒரு கூட்டம் நிக்குது. இந்த கூட்டம் நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கே அப்படின்னு வருத்தத்தோட ஒரு வார்த்தையை பதிவு பண்றார். அந்த வார்த்தை தவறான வார்த்தை, தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக நான் வந்து விட்டு கொடுக்கலாம் வரல அந்த வார்த்தைக்காகலாம். ஆனா இவங்க எதை கொண்டு வந்து நிற்கிறாங்க பாருங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குமே பொன்ராஜ் வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எத்தனை பெண்களுக்குமே இந்த மாதிரியான பேசிட்டாருன்னு. இதுதான் பாஜக தனம் அப்படிங்கிறது. பாஜக என்ன பண்ணுவாங்க? பாஜக அரசை நோக்கி விமர்சனம் பண்ணா நீ ஆன்டி இண்டியன், தேச துரோகி, நாட்டுப்பற்று இல்லாதவன், நீ வந்து நிரூபிக்கணும் நாட்டுப்பற்ற, இப்படி பேசுவாங்க. அப்ப பொன்ராஜ் தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பேசிய வார்த்தையை கோடிட்டு பேசுறாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசிட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசல, தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்க கூடாது, கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனா இதை எப்படி டைவர்ட் பண்ணி திமுக ஆதரவாளர் பெண்களுக்கு எதிராக பேசுறாரு, பெண்களுக்கு எதிராக இப்படித்தான் பேசுவாங்க, இவங்களுக்கு வேலையே இதுதான்,